நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல் கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது நிறைய மகர ராசி நம்ம பார்த்துட்டோம். சாதாரண வறுமையில் வாடக்கூடிய ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சிறு வியாபாரிகள், அதே போல் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க, அப்புறம் அதுக்கு மேலே விவசாய பெருமக்கள், அதே போல் உலகம் முழுவதும் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சுயமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சொந்தமாக ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பிஸ்னஸ் சென்டர்ஸு, பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் மகர ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதங்களாக அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% 60% மகர ராசி அன்பர்கள் இப்போ சரியாயிட்டாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மகர ராசியோடு ஒன்றி பழகுகின்றோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே ஓரளவுக்கு 60% மகர ராசி என்பர்கள் கஷ்டத்துலேருந்து நல்ல முறையில் நல்ல ஸ்டேஜுக்கு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வரா மாதிரி வந்துட்டாங்க.
மீதம் இருக்கக்கூடிய 40% மகர ராசி அன்பர்கள் தான் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 40% மகர ராசி அன்பர்களுக்கு கூட இந்த ஆவணி மாதம் கவலை வேண்டாம். 40% கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் வெளிச்சம், வாழ்க்கையில் வெளிச்சம். நான் எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக உங்கள் வாழ்க்கையில் அமையப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும்போது தான் அந்த நீங்கள் சொன்னீங்க சாமி, அதே போல் எனக்கு நடந்தது, என் கஷ்டம் விலகிடுச்சு சாமி, இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தேன், நீங்கள் கூட சொல்லும்போது இது நடக்குமான்னு இருந்தது, ஆனால் இப்போ நான் நம்புகிறேன் சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் உண்மையான மாற்றங்கள் உள்ள உண்மையான மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மாதிரியான கவலைகளாக வேண்டுமானாலும், மெயினாக கஷ்டங்களாக இருக்கலாம். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. நன்மை நடக்கும். இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே, இந்த மாதம் எப்படி போகும்னு எனக்கு தெரியலையே, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு. போன மாதம்லாம் கும்பகோணம் அங்கே தஞ்சாவூர் சைடில் இருக்கிறாங்க, கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் இருக்கிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு சாமி சிலைகள் அந்த பித்தளையை பிராஸ் ஐட்டம் பண்ணுறாங்க. அது போக அவங்க விஸ்வகர்மா, அது போக அவங்க நகை கடைகளுக்கெல்லாம் மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறாங்க, மெட்டல் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு கூட்டு குடும்பம். ஆனால் பாருங்கள், ஒரு 4 கிலோ மெட்டீரியல் அவங்க கொடுத்தே ஆகணும். எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல சாமி, மார்க்கெட்டில் நேம் கேட்டு கடைசி நிமிஷத்தில் வராங்க. ஆனால் அப்போ கூட வாராகி அவங்கள கைவிடலை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாகும்னு சொன்னேன். அதே போல் அந்த கண்டத்தை அவர்கள் தாண்டினார்கள். அவங்க எவ்வளோ பெரிய கண்டத்தில் இருந்தாங்க தெரியுமா? மார்க்கெட் அது பேர் கட்டு போயிடும், 4 கிலோமீட்டர். அப்போது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எங்கே உயிர் போயிடுமோ மானம் போயிடுமோ அந்த மாதிரியான கடைசி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். நான் அதான் சொன்னேன், அந்த விஸ்வகர்மா அந்த பத்தர் குடும்பத்துக்கு நான் அதுதான் சொன்னேன். நம்பிக்கையாக வாங்க, வாராகி நம்பி வாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா ஜாதகத்தில் தெரிஞ்சு போச்சு, ஜெயிக்க போகிறாங்க. ரகசியம் இருக்குது, ஜாதகத்தில் ரகசியம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த தடையை விளக்குனாக்கா அந்த அடப்பை எடுத்தால் தண்ணி குடுகுடுன்னு ஓடி போயிடும், விலகி போயிடும். அதனால் அவ்வளோ தைரியமாக வாராகி சொன்னா, நீ கண்டிப்பாக உத்தரவு கொடுத்தா வாராகி. அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம். புரியுதுங்களா? பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கம்பெனிகள், வெளிநாடுகள்லாம் கூட கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது இங்கே உள்நாட்டில் தொழில் கம்பெனி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே மலேசியா சென்று அங்கே ஒரு முனீஸ்வரன், ஒரு ஃபேக்ட்ரியில், அது தனி பகுதி, அது அங்கே போயிட்டு ஒரு முனீஸ்வரனை ஸ்தாபிதம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி அதுக்கப்புறம் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி. அப்போ அதை போல் மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான். சாமி நீங்கள் சொன்னீங்களே அந்த 40% கஷ்டம், அதில் நானும் ஒருவனான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களாக இருக்கலாம். ஏன்னா அந்த 60% நல்லா ஆகிட்டாங்க நம்ம சொல்லிட்டோம். அப்போ சௌரியமாக இருக்கிறவங்க நம்மளை தேட போகிறதில்ல, அவங்க நல்லாவே இருக்கட்டும். அவங்களுக்கும் ஏதேனும் ஒரு மங்கள நிகழ்ச்சி வேணும், ஒரு சுப நிகழ்ச்சி வேணும், அது ஒரு காரிய தடையில் இருக்குன்னா நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம். அப்போது நானும் கஷ்டப்படுற சாமி, எனக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். ராசிநாதன் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன் யாரோட சேர்றாங்க? 6 மகர ராசியை பொறுத்தவரையில் 5ஆம் அதிபதி, 5 10 கூடிய சுக்கிரன், அதே போல் 4 11 கூடிய செவ்வாய் மற்றும் 6 9 கூடிய புதன். அப்போ அங்கே 7ஆம் பாவம் வேலை செய்யுது, 8ஆம் பாவம் வேலை செய்யுது, 9ஆம் பாவம் வேலை செய்யுது, 10ஆம் பாவம் வேலை செய்யுது. கர்மஸ்தானங்கள், பாக்கியஸ்தானங்கள், இதெல்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூடுது. எங்கே? ராசிக்கு 8ஆம் இடத்துல. அப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரிதான், ஒரு மிகப்பெரிய நன்மை, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்
இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உண்மையிலேயே அது எனக்கு நடக்குமா சாமி, அந்த நன்மை எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பதில் சொல்லும், பேசும், தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.